முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய இந்த உடல்நிலை குறித்து தமிழக ஆளுநரிடம் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டு அறிந்ததாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நம்முடைய டெல்லி செய்தியாளர் மதியழகனிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மதியழகன், தற்போதைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய இந்த உடல்நிலை குறித்து ராஜ்நாத் சிங் கேட்டறிந்ததாக தகவல் வெளியாக இருக்கு. அவர் என்ன விஷயங்கள் பற்றி கேட்டறிந்தால் ஏதாவது வழிமுறைகளை அவர் சொல்லியிருக்கிறாரா? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு நேற்று மாலை திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாக அப்போலோ நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிற இந்த நிலையில் தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் தொடர்ந்து ஆளுநரிடம் பேசி வருகின்றனர். நேற்றே மும்பையில் இருந்த ஆளுநர் தமிழக பொறுப்பாளர் வித்யாசாகர் அவர்கள் உடனடியாக சென்னை கிளம்பி நேற்று இரவே அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர்களை சந்தித்து பேசி இருக்கிறார். இது தொடர்பாக நேற்று இரவே அவர் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அவர் நேற்று இரவே மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை தொடர்பு கொண்டு அவர் பேச முடியாவிட்டாலும் மூத்த அதிகாரிகளிடம் அவர் விளக்கம் அளித்ததாகவும் கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று காலை சிறிது நேரத்திற்கு முன்பாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொலைபேசி வாயிலாக வித்யாசாகர் ராவை தொடர்பு கொண்டு முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்தும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கிறது, சட்டம் ஒழுங்கினுடைய தற்போதைய நிலைமை என்ன உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்திருக்கிறார். அதற்கு பதிலளித்த வித்யாசாகர் ராவ் அவர்கள் தமிழகத்தில் தற்பொழுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் இல்லை, அனைத்தும் சீராக இருப்பதாகவும் வித்யாசாகர் ராவ் தரப்பில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மனோஜ், மதியழகன், தொடர்ந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி ஆளுநரிடம் கேட்டு தெரிந்து கொண்ட ராஜ்நாத் சிங் தொடர்ந்து தமிழகத்திற்கு வருவதற்காக ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா, அது தொடர்பாக ஏதாவது செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்களா உள்துறை? நிச்சயமாக தற்போது வரை அனைத்து முக்கிய அமைச்சர்களும் சரி மற்ற மாநில தலைவர்களும் சரி தொடர்ந்து முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து பிரார்த்தித்து வருகிறார்கள். ட்விட்டரிலும் அவர்கள் தொடர்ந்து முதலமைச்சர் நலம் பெற வேண்டி பதிவுகளை வெளியிட்டு வருகிறார்கள். மத்திய அரசை பொறுத்த வரைக்குமே காலையில் ஜே.பி. நட்டா மருத்துவ அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் அவரை என்ன தெரிவித்தார் என்றால் தொடர்ந்து அப்போலோ நிர்வாகத்துடனும் தமிழக அரசுடனும் தொடர்பில் இருப்பதாகவும் மருத்துவ குழு ஒன்றையும் அனுப்பியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல மூத்த அமைச்சர் வெங்கையா நாயுடுவை பொறுத்த வரைக்கும் அவர் ஆளுநர் மற்றும் தலைமைச் செயலாளரை தொடர்பு கொண்டு முதலமைச்சரினுடைய உடல்நலம் குறித்து விசாரித்திருக்கிறார். அதே போல பிரதமர் நரேந்திர மோடியும் இந்த விஷயத்தில் ஒரு தனி கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. முதலமைச்சருடைய உடல்நிலை, அவருக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது உள்ளிட்ட விவரங்களை பிரதமர் நரேந்திர மோடியும் தொடர்ந்து கேட்டறிந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் ராஜ்நாத் சிங் தற்பொழுது உள்துறை அமைச்சர் என்ற முறையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து அவர் தற்பொழுது ஆளுநரிடம் விளக்கம் கேட்டு இருக்கிறார். அவரும் அதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது டெல்லியில் இருந்து பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சர் யாருமோ எப்பொழுது சென்னை வருவார்கள் என்ற தகவல் எதுவும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. மனோஜ், நிச்சயமாக மதியழகன் ஆளுநரிடம் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பல்வேறு தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டார். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சருடைய இந்த உடல்நிலை குறித்து எய்ம்ஸ் மருத்துவ குழு இப்போதைக்கு சென்னைக்கு வந்திருக்காங்க. அவர்களிடம் ஏதாவது தகவல்களை அவர் கேட்டு பெற்றுக் கொண்டாரா? அதாவது மருத்துவ குழுவினர் சென்னை வந்திருக்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்கள் தரப்பில் என்ன மாதிரியான அறிக்கைகள் வெளியிடப்பட்டன அல்லது மத்திய அரசிடம் ஏதாவது தெரிவிக்கப்பட்டது என்ற தகவல் குறித்து இதுவரை இல்லை. மருத்துவர்கள் முதலில் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளித்து வருவார்கள். அதன் பின்னர் தான் அவர்கள் என்ன மாதிரியான சிகிச்சைகள் மேற்கொண்டார்கள் என்பது குறித்த அறிக்கை அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் மற்றபடி தற்பொழுது அமைச்சர்கள் மட்டுமே தொடர்பு கொண்டு தமிழக அரசு அதிகாரிகளையும் அதே போல ஆளுநர் பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அதே போல தலைமைச் செயலாளரை சந்தித்து தொடர்பு கொண்டு பேசி வருகிறார்கள். தற்பொழுது மருத்துவ தரப்பிலிருந்து எந்த மாதிரியான அறிக்கைகளும் இதுவரை வரவில்லை. மனோஜ், நிச்சயமாக மதியழகன், ராஜ்நாத் சிங் அதாவது உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழக பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவிடம் தமிழக முதலமைச்சருடைய நிலை குறித்தும் அது மட்டுமின்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்தும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதாவது இருக்கிறதா என்பது தொடர்பான தகவல்களும் கேட்டு பெற்றுக்கொண்டது தொடர்பாக விரிவான தகவல்களை தொலைபேசி வாயிலாக டெல்லியிலிருந்து கொடுத்து எங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மதியழகன்.